ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு விகே64. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியாக்ட் நேட்டிவ், அதாவது எக்ஸ்போ ப்ளஸ் ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்டை நம்ம ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் நம்ம ரியாக்ட் நேட்டிவ்க்கான டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம்னா இங்கே பேர் ரியாக்ட் நேட்டிவ்க்கு இருக்கும். ஸோ பேர் ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னா என்னென்னா, டேரெக்டாக ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம அதை இப்போ கவர் பண்ண போகிறதில்ல. நம்ம எக்ஸ்போ ப்ளஸ் ரியாக்ட் நேட்டிவ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே blank ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ blank ஒர்க் ஸ்பேஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஐடிஎக்ஸ் கரண்ட்லி ஹஸ் ஏ பெர் யூசர் ஸ்பேஸ் லிமிட் ப்ளீஸ் டெலீட். ஓகே, நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இதையும் கவர் பண்ணிடுவோமே. எப்படி நம்ம ஓப்பன் பண்ண இந்த ப்ராஜெக்ட்லாம் டெலீட் பண்ணுறதுன்னு? ஆமாம், நம்ம ஏற்கனவே நிறைய தான் வச்சுருக்கோம். சரி, ஓகே, இதை டெலீட் பண்ணிடுவோமே. ஸோ இந்த ஆப் 2 அப்படிங்கிறத அப்படி இந்த பட்டனில் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு கொடுத்தோம்னா, அங்கே டெலீட்னு அப்படின்னு டைப் பண்ணால் டெலிட் ஆயிரும். ஓகே, டெலீட் ஆகிட்டு நம்ம ஒரு ஸ்பேஸ் மீதமுள்ள ஒரு ஸ்பேஸ் வரும். நம்ம இதையும் டெலீட் பண்ணிக்கிடுவோம். ஸோ எக்கச்சக்கமாக ஓப்பன் பண்ணிட்டோம் போல். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நேரத்தில் 5 ஒர்க் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ண முடியும் போல் இருக்குது. நம்ம 2 டெலிட் பண்ணிருக்கோம், மிச்சம் 3 தான் இருக்குது. பார்த்தீங்களா? சேம் டைமில் 5 தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ லிமிடேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது நம்ம இப்போ தான் நோட் பண்ணியிருக்கோம். சரி, நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் ஒரு blank ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். blank ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நம்ம பேர் சஜஷன் வருது. ரியாக்ட் நேட்டிவ் கிரியேட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸ் அப் டு 2 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கோடர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்பவும் போல தான் நம்ம எப்படி ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணுவோமோ, ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறோம். நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு கமாண்டுங்க போடுறேன். ஸோ அந்த கமாண்டை நம்ம ஃபஸ்ட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணோம்னா, நம்ம எக்ஸ்போ ப்ளஸ் ரியாக்ட் நேட்டிவ் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போ கிளையை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எக்ஸ்போ கிளை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, npm install -g -gனா குளோபலாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எக்ஸ்போ -கிளை. ஸோ இந்த கமாண்டை போட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் நம்ம இந்த கிளையை இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அந்த கிளையை வச்சு தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால கிளை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா, கிளை இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணாமல் நம்மளால் அந்த ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது சீக்கிரமாகவே இன்ஸ்டால் ஆயிரும். நம்ம நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்தது தான் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸோ நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் வேகமாகவே முடிஞ்சிடும். நம்ம ஏன் ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ்லேயே நம்ம எல்லா கோர்ஸும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் எல்லாராலையுமே யூஸ் பண்ண முடியும். ஒரு லோ எண்ட் பிசி வச்சுருக்காங்கன்னா அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஹை எண்ட் பிசி வச்சுருக்காங்கன்னா அவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே இதை கவர் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு லோ எண்ட் பிசி வச்சுருக்கவர்னா அவர்லாம் ரியாக்ட் நேட்டிவ்லாம் இன்ஸ்டால் பண்ணனாலே முடியாதுங்க. நானும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட லோ எண்ட் பிசிலாம் எக்ஸ்போக்லேயே இன்ஸ்டால் ஆனது கிடையாது ஃபஸ்ட் அட்டம்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படியோ ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஐடிஎஸ்க்கு மாறின அப்புறம் நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் ரியாக்ட் நேட்டிவ்னா இங்கே தான் வந்துடுவேன். ரியாக்ட்னா கூட ஒயிட் ரியாக்ட் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ நேட்டிவ்னு வந்துட்டால் எப்பயுமே ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ அதில் நமக்கு அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்ளிகேஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நமக்கு இப்போ எக்ஸ்போக்கில் இன்ஸ்டால் ஆகிட்டு நம்ம எப்படி ஒரு நேட்டிவ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போ இனிட் அப்புறம் நம்ம ஆப் நேம். ஸோ மை ஆப் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஏதோ வார்னிங் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஸோ எனக்கு குயிக்காக வந்துச்சு. அந்த கோடை கமெண்ட் போட்டோடனே எக்ஸ்போ இனிட் மை ஆப் போட்டோடனே என்ன ஆச்சுன்னா, அந்த வார்னிங் அது பண்ண வேண்டாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். blank டைப் ஸ்கிரிப்ட் மினிமல். நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா blank. ஸோ blank சூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? இன்ஸ்டால் ஆகுது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் கைஸ். ஓகே கோடர்ஸ், நம்மளோட ஆப் இப்போ ரெடி ஆயிருச்சு. ஸோ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம சேஞ்ச் டைரக்டரி பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம சிடி பண்ணிவிட்டு சிடி மை ஆப் அப்படின்னு மை ஆப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மகிட்ட இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ கிடையாது. ஸோ நம்ம மேக்னா தான் ஐஓஎஸ்க்கு அதுக்கு ஒரு தனி சாஃப்ட்வேர் உண்டு. ஸோ அதுவும் நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட இப்போ வெப் தான் இருக்குது. ஸோ வெப்பில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் என்ன கொடுக்கணும்னா என்பிஎம் ரன் வெப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ எரர் வந்துருச்சு. ஸோ இப்படி வெப்பில் ரன் பண்ணணும் அப்படின்னா சம் பேக்கேஜஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணனாலும் அடுத்த ரியாக்ட் நேட்டிவ்க்கு நம்ம ஒரு சீரிஸ் போட போகிறோம். ஸோ அந்த சீரிஸில் நம்ம அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ அந்த கமெண்ட் வந்து நான் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு பெரிய கமெண்ட். ஸோ நம்ம பேக்கேஜோட ஃபோல்டரை நான் அந்த இது பாத்தையும் மாற்றிக்கிடுறேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த பேக்கேஜ் வந்து வேறு எங்கேயாவது போய் இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ ரியாக்ட் நேட்டிவில் மை ஆப் ஓகே ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகிட்டு நம்ம வந்து அந்த பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 3 ஒரு 9 பேக்கேஜஸ் இருக்குது கோடர்ஸ். அந்த 9 பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா வெப்பில் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இது ஓகே இங்கே ரீபில்ட் என்வரான்மெண்ட் கொடுக்கும் டேக் மீ தேர் கொடுத்துருங்க. ஸோ அது வந்து அந்த ஐஎன்எக்ஸ் ஃபைல் வந்து ரெடி ஆகி நமக்கு கரெக்டாக நம்ம ப்ராஜெக்டை கொண்டு வந்துடும். ஓகேவா? ஓகே 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். நமக்கு அந்த இது வரட்டும். நம்ம தான் டெர்மினல் வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிட போகிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணி நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஓகே வரட்டும் ஓகே வந்துட்டு npx expo install ஃபஸ்ட்டு என்னென்னா ரியாக்ட் நேட்டிவ் வெப் ஏன்னா அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் இன்ஸ்டால் பண்ண முடியாதவங்களால எதில் யூஸ் பண்ணிக்கிட முடியும்னா வெப்பில் வந்து யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? எக்ஸ்போ மெட்ரோ ரன் டைம். ஓகே அடுத்தது எக்ஸ்போ ரவுட்டர். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ட் நேட்டிவ் safe area context, React Native context, then React Native screens, then React Native expo linking, then expo constants, then expo status bar. ஸோ இந்த பேக்கேஜஸ்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ சிங்கிள் கிளிக் தான். ஸோ ஒரே கிளிக்கில் எல்லா பேக்கேஜுமே இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரே லைன் அடிச்சோம்னா 9 லைனில் அடித்தோம்னா அதுக்கே டைம் தனியாக எடுத்துரும். ஸோ ஒரே லைனில் அடித்து நம்ம ஈஸியாக ரன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ட் நேட்டிவ் ஆப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். ஓகே கோடஸ் நம்ம பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருச்சு. இங்கே app.js இருக்குது பார்த்தீங்களா? இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஃபால்ட் கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ஓகே இங்கே என்ன இருக்குன்னா ஓப்பன் அப் அப்படின்றது. ஸோ நம்ம இங்கே npm ரன் வெப் கொடுத்துக்கிறோம். npm ரன் வெப் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இந்த வாட்டி நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகிரும். ஓகேவா? பார்த்தீங்களா பக்கத்துலேயே ரன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1 மினிட் சம் லேக் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து இந்த லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பண்டில் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெர்மினலில் ஒரு கியூஆர் கோடு வந்திருக்கும். ஸோ அந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போ ஆப் வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்ம அவுட்புட்டை அதுலேயும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே இப்போ வந்து நம்ம அவுட்புட்டை போய் பார்க்கலாம். இங்கே வந்து பண்டில் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ லோக்கல் கோஸ்ட்டில் தான் ரன் ஆகுது. லோக்கல் கோஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடிஎக்ஸில் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா உங்களுக்கு? ஸோ சம் லேக் ஓகே 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 வந்துரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சம் லேக் அவுட்புட் வந்துருச்சு. நமக்கு அந்த பேஜுக்கு போக மாட்டேங்குது. எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. வெயிட் கைஸ். ஓகே கோடஸ் நமக்கு வந்து ஆப் வந்து பக்கா ஒர்க் ஆகிடும். பார்த்தீங்கன்னா என்ன போட்டுருக்குன்னா ஓப்பன் app.js டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஆப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பனில் தான் வச்சுருக்கோம். நம்ம டெர்மினல் அப்படி மூடிட்டு என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து தேங்க்யூ அப்படின்னு போடுவோமா? VK64ன்னு போடுவோம். ஸோ VK64 அப்படின்னு போட்டு நம்ம அங்கே போய் பக்கத்தில் தான் இருக்கோம் மறந்துருச்சேன். இங்கே போய் பார்த்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு ரீஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ ரியாக்ட் நேட்டிவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரியாக்டில் இருக்க அந்த ஃபீச்சர் வந்து இருக்காது. ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா VK64 ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படி ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வந்து ரியாக்ட் நேட்டிவ் ஒரு சீரிஸ் போட போகிறோம். ஸோ அந்த சீரிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
நம்ம அடுத்து வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ.